நெல்லிக்காய் சாதம். இது நம்ம நார்மலா எப்பவும் பண்ற நெல்லிக்காய் சாதம் மாதிரி இருக்காதுங்க. இதுல நம்ம சேர்க்க போற ஒரு ஸ்பெஷல் அண்ட் சீக்ரெட் பொடி இந்த சாதத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். விட்டமின் சி ரிச்சான இந்த நெல்லிக்காய் நம்ம இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் நீங்க சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப பிளேவர்ஃபுல்லான டேஸ்டியான ஒரு நெல்லிக்காய் சாதம் பாப்போமா? இதுக்கு நான் 2 கப் அரிசி, அதாவது 400 கிராம் அரிசி எடுத்திருக்கிறேன். எப்பவுமே கலந்த சாதம் பண்றப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வைங்க, சாதம் சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு 4ல இருந்து 5 நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நெல்லிக்காய் சேர்க்காதீங்க, அப்புறம் அந்த கசப்பு திஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பொடி அரைச்சிடலாம். ஒரு வானல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். இது இந்த உளுந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கலர் மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. செவக்கணும்னு இல்ல, கொஞ்சம் லைட்டா கலர் மாறினா போறோம். நான் லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஆறினதும் பொடி பண்ணி வச்சுப்போம். அடுத்து சாதம் தாளிக்க நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததும் 3 பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நான் கொஞ்சம் பெரிய பீஸா சேர்த்துக்கிறேன், ஏன்னா சாதம் கலக்கிறப்போ இதெல்லாம் தனியா எடுத்துடுவேன். நீங்க வேணும்னா துருவி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்ப கிரேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காயை போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும் வதக்குனா போறோம், ரொம்ப வதக்க வேண்டாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம குக் பண்ணின ரைஸை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, நம்மளுடைய ஸ்பெஷல் பொடி ஒரு 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. நல்ல மனமா டேஸ்டியா ஹெல்த்தியா ஒரு நெல்லிக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது மதியானத்துல சாப்பிடுறப்போ சைட் டிஷ்னு ரொம்ப பெருசா எதுவும் தேவையில்லைங்க. ஆல்வேஸ் ஃபேவரட் நம்மளுடைய வத்தல். நம்ம செஞ்ச இந்த நெல்லிக்காய் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம செஞ்ச இந்த ஸ்பெஷல் பொடியோட ஒரு முறை இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You definitely love it. Thank you for watching.